மளிகை கடைக்காரரு அவரோட மளிகை கடையை கால நேரத்துல திறக்கிறதுக்காக வந்தாரு. கடையை திறந்த உடனே தான் பாக்குறாரு, கடைக்கு எதிர்க்க ஒரு வயதான அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அம்மா அந்த கடைக்கு அன்னைக்கு முன்னாள் நைட்டு வந்துட்டு போனது அவருக்கு ஞாபகம் வந்தது. அவர் அந்த அம்மா கிட்ட என்னமா ஆச்சுனாரு. அந்த அம்மா இவர்கிட்ட வந்து, நான் நேற்று நைட்டு உங்ககிட்ட மளிகை சாமான் வாங்கிக்கிட்டு போகும்போது நீங்க கடை மூடுற அவசரத்துல இருந்தீங்க, நீங்க கொடுத்த பணத்துல ஒரு 50 ரூபாய் அதிகமா வந்துடுச்சு, அதை நான் வீட்டுக்கு போன பிறகுதான் போய் பார்த்தேன், அதனால அதை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்தாங்க. இவர் ஆச்சரியமா, ஏமா இதை திருப்பி கொடுக்கறதுக்காகவா இந்த கால நேரத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாரு. நான் தான் தெரியாம கொடுத்துட்டேன், அதை நீங்க பொறுமையா திருப்பி தரலாம், இல்லன்னா தராம கூட போகலாம், இதுக்கு ஏமா இவ்வளவு அவசரம். அந்த அம்மா, இல்லைங்க இது என்னோட பணம் கிடையாது, என்னோட பணம் இல்லாத போது அதை வச்சுக்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய பாவமா தோணுது, அந்த குற்ற உணர்ச்சியால நான் நேற்று நைட்டு முழுவதும் தூங்கவே இல்லைன்னாங்க. அந்த பணத்தை கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த பணத்தை வாங்கின அந்த மளிகை கடை ஓனர் கொஞ்ச நேரம் யோசிச்சவரு கடையில இருந்தாரு, ஒரு 3000 ரூபாய் எடுத்துக்கிட்டு வண்டியில கிளம்பிட்டாரு. அந்த மளிகை கடைக்காரரு நேரா பக்கத்துல இருக்கிற ஒரு டெய்லர் ஷாப்புக்கு போனாரு. அந்த டெய்லர் ஷாப்போட ஓனரும் இவரும் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அந்த பக்கம் வந்திருக்கிறாரு டெய்லர் கடைக்காரர். இவரு, உங்ககிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 3000 ரூபாய் கடனா வாங்கி இருந்தேன், அதை நீயும் திருப்பி கேட்கல, நானும் உனக்கு கொடுக்கல, திடீர்னு ஞாபகம் வந்தது, அதான் இதை வச்சுக்கணும். டெய்லர் கடைக்காரரு, நானே மறந்துட்டேன், இதை இப்ப கொடுத்து என்ன போகுதுன்னாரு. மளிகை கடைக்காரர், இல்லடா இந்த பணம் வந்து என்னோடது இல்ல, உங்ககிட்ட நான் வாங்கி இருக்கிறேன், நீ மறந்துட்ட, ஆனா நான் மறக்கல, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உன்னை ஏமாத்திட்டோம்ன்ற அந்த குற்ற உணர்ச்சி இருக்குது, இப்ப அந்த குற்ற உணர்ச்சி இல்லன்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் போன உடனே டெய்லர் ரொம்ப நேரம் யோசிச்சாரு. 50,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு அவர் நேரா ஒரு ஹார்ட்வேர் ஷாப்புக்கு போனாரு. அந்த ஹார்ட்வேர் ஷாப் ஓனரும் இவருக்கு தெரிஞ்சவர் தான். ஹார்ட்வேர் ஷாப் ஓனர், என்னடா அந்த பக்கம்னாரு. இந்த டெய்லர் அமைதியா, நான் உங்ககிட்ட ஒரு 50,000 ரூபாய் பணம் கடன் வாங்கியிருந்தேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, நீ 2-3 தடவை என்ன வந்து திருப்பி கேட்டா நான் நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு திருப்பி தராம இருந்தேன், உண்மையிலேயே எனக்கு எந்த நஷ்டமும் இல்ல, உனக்கு பணத்தை திருப்பி கொடுக்க கூடாதுன்னு தான் நான் நஷ்டமாயிட்டேன்னு போய் சொன்னேன், என்ன மன்னிச்சிரு, இந்த 50,000 ரூபாய் பணம் தயவு செஞ்சு திருப்பி வாங்கிக்கோனாரு. இதை கேட்ட ஹார்ட்வேர் ஷாப் ஓனர், என்னடா 2 வருஷம் ஆச்சு நீ திருப்பி தரல, நானே உன்னை கேட்கறத விட்டுட்டா, இப்ப இருக்கு எடுத்து வந்து கொடுக்குறேன்னாரு. டெய்லர், எனக்கு இப்பதான் மத்தவங்களோட பணத்தை வச்சுக்கிறது தப்புன்றது புரிஞ்சது, உடனே நான் அதை திருத்திக்கிறதுக்காக வந்தா, தயவு செஞ்சு வாங்கிக்கணும் கொடுத்துட்டு போயிட்டாரு. இதை வாங்கின ஹார்ட்வேர் ஷாப் ஓனர் ரொம்ப நேரம் யோசிச்சாரு. அவர் உடனே கடையை விட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பினாரு. அவரு நேரா அந்த மளிகை கடையில பணத்தை திருப்பி கொடுக்க வந்தாங்க இல்லையா அந்த அம்மா, அவரோட வீட்டுக்கு போனாரு. அந்த அம்மா இவங்களை பார்த்த உடனே ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இறந்து போன அந்த அம்மாவோட கணவரோட ஃப்ரெண்டு தான் இந்த ஹார்ட்வேர் ஷாப் ஓனர். அவரை பார்த்த உடனே வாங்க வாங்கன்னாங்க. இந்த ஹார்ட்வேர் ஷாப் ஓனரும் அமைதியா உட்கார்ந்தாரு. என்ன ஆச்சுன்னு இவங்க கேட்டாங்க. நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடணும், 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட கணவர் இறக்கிறதுக்கு முன்னால ஒரு கடையோட அட்வான்ஸ்க்காக என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சிருந்தாரு, என்கிட்ட கொடுத்த மறுநாளே அவர் இறந்துட்டாரு, அதனால அது உங்களுக்கும் தெரியாது வேற யாருக்கும் தெரியாதுன்னு நான் இதை யாருக்கும் தராம வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் என்ன ரொம்ப உலுக்கிடுச்சு, இதுக்கு மேலே இந்த பணத்தை நான் வச்சிருக்கிறது தப்புன்ற முடிவுல உங்ககிட்ட எடுத்து வந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், தயவு செய்து இதை வாங்கிக்கோங்கன்னாரு. கணவரை இழந்து அந்த அம்மா பணத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த 5 லட்சம் ரூபாய்ன்றது அந்த அம்மாவுக்கு பெரிய தொகை. அவங்க சந்தோஷத்தோட அந்த 5 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டாங்க. அவர் எடுத்து வந்து கொடுத்ததுக்கும் நன்றி சொன்னாங்க. ஹார்ட்வேர் ஷாப் ஓனர், எனக்கு நன்றி சொல்லாதீங்க, இது மாதிரி மத்தவங்களோட பணத்தை வச்சுக்கிறது தப்புன்னு எனக்கு புரிய வச்சா அந்த டெய்லருக்கு நன்றி சொல்லுங்கன்னு போயிட்டாரு. அந்த அம்மாவும் மனசார அந்த டெய்லருக்கு நன்றி சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியாது அவங்க யாருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் மத்தவங்களோட பணத்தை வச்சுக்கிறது ரொம்ப தப்புன்றத புரிய வச்சதே அவங்கதான். நாம நேர்மையா இருந்தா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நேர்மையா இருப்பாங்க.